2000s வந்த எக்ஸ்மென் மூவிஸில் சைக்ளாப்ஸ் அப்படின்ற ரோலில் நடித்த ஆக்டர் ஜேம்ஸ் மார்ஸ்டன் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியில் அந்த சைக்ளாப்ஸ்ன்ற ரோலில் ரீப்ளேஸ் பண்ண போகிறாரு. இது நமக்கு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியோட கேஸ்ட் ரிவீல் அப்போவே தெரிஞ்சிருச்சு. ஸோ ராபர்ட் டவுனி ஜூனியரை வச்சு அவங்க பண்ண அந்த மேசிவ் கேஸ்ட் ரிவீல்லையே ஜேம்ஸ் மார்ஸ்டனோட நேமை நம்ம பார்த்துட்டோம். நியர்லி 2 decades அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லாட்டா ஒரு 10 yearsனு சொல்லலாம். ஒரிஜினலாக பார்த்தீங்க அப்படின்னா 2000 வந்த எக்ஸ்மென், 2003 வந்த எக்ஸ்மென் பார்ட் 2, 2006 வந்த எக்ஸ்மென் பார்ட் 3 த லாஸ்ட் ஸ்டாண்ட், அந்த 3 மூவிஸும் நடிச்சிருப்பாரு. பட் எக்ஸ்மென் தேர்ட் பார்ட் மூவியில் அவர் இறந்து போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் லேட்டர் வந்த எக்ஸ்மென் மூவிஸோட மல்டிவர்சல் ஸ்டோரி லைன்ஸ், ஆல்டர்னேட் டைம் லைன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2014 வந்து எக்ஸ்மென் டேஸ் ஆஃப் ஃபியூச்சர் பாஸ்ட் மூவியில் அவர் திரும்பவும் ரிட்டர்ன் ஆன மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது அவரோட டெத்தை அன்டூ பண்ணியிருப்பாங்க. ஸோ நியர்லி 10 yearsக்கு அப்புறம் திரும்பவும் அந்த சைக்ளாப்ஸ்ன்ற ரோல் எடுத்து நடிக்க போகிற ஜேம்ஸ் மார்ஸ்டன் கிட்ட வேனிட்டி ஃபேரில் ஒரு இன்டர்வியூ கேட்டிருக்காங்க. அவள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திரும்பவும் மாவல்குள்ளே இந்த மாவல் ரோலில் நடிக்க போகிறது எனக்கு ஹாப்பியாக இருக்குது, எனக்கு ஒரு சின்ன ஹோம் கம்மிங் மாதிரி ஃபீல் வருது, இந்த ரோல் தான் என்னைய 20 yearsக்கு முன்னாடி புட் ஆன் த மேப் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஸோ இந்த சூப்பர் ஹீரோ காஸ்டியூமை போடுறதுக்கு நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன், ரொம்பவே டைம்னா இத்தனை வருஷமாக என்னை கேட்டே இருந்தாங்க, வென் ஆர் யூ கமிங் பேக், ஆர் யூ கமிங் பேக் அப்படின்ற மாதிரி. ஸோ ஆனால் இப்போ நான் ரொம்ப எக்ஸைட்டாக ஃபீல் பண்ணுறேன், பார்ட் ஆஃப் சம்திங் வெரி ஜைஜான்டிக் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த 2006 மூவியில் அவர் இறந்து போன ஈவெண்ட்டு, 2014 மூவியில் அவரோட டெத்தை அன்டூ பண்ண ஈவெண்ட்டு, அதை பற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா பேசியிருக்காரு. ஸோ இந்த சைக்ளாப்ஸ்ங்கிற கேரக்டர் காமிக் புக்லேயே ரொம்ப பிலவட் கேரக்டர். ஸோ இந்த ரோலில் நான் திரும்பவும் நடிக்க போகிறது எனக்கு ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருக்க போகுது அப்படின்றது மட்டும் மாற்றம் இல்லைன்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு.